فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والناس أجمعين. فقد قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான்: அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை திக்ர் செய்வதை கொண்டு தான், அல்லாஹுவை ஞாபகம் செய்வதை கொண்டு தான் உங்களுடைய உள்ளங்கள் சாந்தி பெறும், அமைதி பெறும், நிம்மதி பெறும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த திக்ரு, அல்லாஹுவை நாம் திக்ரு செய்கிறதுனா என்ன? அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டான். அவனை திக்ரு செய்கிறத கொண்டு தான் அப்படின்ற அந்த வார்த்தையும் சேர்த்து போட்டிருக்கிறான். வாழ்க்கையில் நிம்மதி என்பதை எல்லோரும் தேடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். எல்லாரும் நிம்மதியை தான் தேடுறாங்க, எல்லாரும் நிம்மதியை தான் தேடுறாங்க. தேடி கண்டுபிடித்து கொண்டார்களா, அடைந்து கொண்டார்களா என்றால் பெரும்பாலும் இல்லை. யார் கேட்டாலும் அவங்க என்ன செய்கிறாங்க? சலிச்சு கொள்கிறாங்களே தவிர்த்து இன்பமாக நான் வாழ்கிறேன், சந்தோஷமாக நான் வாழ்கிறேன் என்று பெரும்பாலும் பதில் வருவதில்லை. புரியுதா? அப்போது நிம்மதி இல்லாமல் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நிம்மதி இல்லாமல் தான். அதை நிம்மதியை எங்கே தேடணும்னு தெரியல. நிம்மதின்னு சொன்னால் அது இதில் இருக்குமா அதில் இருக்குமான்னு சொல்லி எதிலேயோ தேடுறாங்களே தவிர்த்து கிடைக்கல. சில பேர் என்ன செய்கிறாங்க? நிம்மதியை தேடி காதில் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு அமைதியாக பாட்டு கேட்குறாங்க. அந்த பாட்டு கேட்டவுடனே நான் நிம்மதி பாட்டில் இருக்கு. அந்த மாதிரி மெலோடி சாங்கு கேட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? சில பேர் காதில் ஹெட்செட் மாட்டிக்கிட்டா என்ன ஆகி போயிடும், நிம்மதி கிடச்சி போயிடும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? அது மாட்டிக்கிறாங்க. கிடைக்குதா? அப்போ எதுக்கு கட்டி வைக்கிற? நிம்மதியாக இருந்தால் கண்டினியூஸாக பயன்படுத்தணும் இல்லையா? ஒரு இரிட்டேஷன் வந்தோன்னே கழட்டி வச்சிடுறார். அது கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதி மாதிரி தெரியும்.
நிம்மதி மாதிரி தெரியும், ஆனா அது உண்மையான நிம்மதி இல்லை. காணல் நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹைவேஸில் போனாலும் சரி, அதே போல் பாலைவனத்தில் பார்த்தாலும் சரி, அங்கே தூரத்தில் தண்ணி தெரிகிற மாதிரி தெரியும், தூரத்தில் தண்ணி தெரிகிற மாதிரி தெரியும், பக்கத்தில் போனால் தண்ணி இருக்காது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தண்ணி தெரிகிற மாதிரி தெரியும். அதுபோல் நிம்மதியை தேடி எத்தனையோ நபர்கள் எங்கெங்கோ பயணப்பட்டு போனார்கள், எத்தனையோ நபர்கள் எதிலேயோ பயணப்பட்டு போனார்கள், ஆனால் கிடைக்கல. ஆனால் என்ன செய்யல, நிம்மதி கிடைக்கல. நிம்மதி தான் இங்க இருக்குதுன்னு அல்லாஹ் தெளிவா சொன்னானே, அதுல யாருமே பயணம் செய்யவே இல்லையே. மனைவியில தேடுறாரு, மக்கள்ல தேடுறாரு, வியாபாரத்துல தேடுறாரு, பதவியில தேடுறாரு, பவர்ல தேடுறாரு, எல்லாத்துலயும் தேடுறாரு நிம்மதி. கடைசியில ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே திரும்புறாரு, எங்கேயுமே கிடைக்கலையே நிம்மதி, எங்கேயுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, திரும்புறாரு. புகழின் உச்சிக்கு போனார் ஒரு நபர், புகழினுடைய உச்சிக்கு போனார், மிகப்பெரிய பணக்காரர், உலகளாவிய அளவுல மிகப்பெரிய பணக்காரர், புகழினுடைய உச்சிக்கு போயிட்டார். அதுக்கு மேல ஒரு புகழும் கிடையாது. அப்பவும் அவருக்கு என்ன கிடைக்கல, காசு பணம் இருக்கு, பேரு புகழ் இருக்கு, எல்லாமே இருக்கு, நிம்மதி இல்லை. திரும்பினாரு, இஸ்லாத்தின் பக்கம் தன்னுடைய வாழ்க்கையை திருப்பி கொண்டார், நிம்மதி அடைந்தார். அது அல்லாஹ் தேர்வு செய்யறோம், அல்லாஹ் தேர்வு செய்யறான், அல்லாஹ் சில நபர்களை, புரியுதா? அப்படி நிம்மதியை தேடி யார் யார் எங்கெங்கேயோ போனாங்க, ஆனா நிம்மதி என்பது என்ன செய்யவே இல்லை, கிடைக்கவே இல்லை. எதுல நிம்மதியை நாம தேடி போகணும்னு சொன்னா, எங்க இருக்குன்னு அல்லாஹ் சொன்னானோ அதுல போனாதான் கிடைக்கும், அதுல போனாதான் கிடைக்கும். நாம ரூட் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டோம்னு சொன்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியுமா? அல்லாஹ் இங்க இருக்குன்னு சொல்றான். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், இப்ப திருச்சி பக்கம் இருக்குன்னு, நீங்க அழகா பெங்களூர் பக்கம் வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருந்தீங்க, கிடைச்சிடுமா? ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த பக்கம் திருச்சி பக்கம், அல்ஹம்துலில்லாஹ் வண்டியை திருப்பி பெங்களூர் பக்கம் போயிட்டே இருக்கிறீங்க, கல்கட்டா வந்துருச்சு. எங்கடா திருச்சி? திருச்சி அந்த பக்கம் இல்ல, திருச்சி அந்த பக்கம் இல்ல. அது மாதிரிதான் போய் ஏமாந்து நாம என்ன செய்யறோம், திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். அதனால போய் ஏமாந்து திரும்பி வர்றதுக்கு பதிலா நாம சரியான வழியில பயணப்பட்டு போயிருந்தோம்னு சொன்னா நிம்மதி கிடைச்சிருக்கும். நிம்மதினா சொன்னா எங்கேயோ ஒரு ஏரியால இருக்குது, ஒரு ஊர்ல இருக்குதுன்னு இல்ல, ஒரு ஏரியால ஒரு ஊர்ல இருக்குதுன்னு இல்ல. நிம்மதிங்கிறது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தான் நிம்மதி, அந்த சூழ்நிலை தான் நிம்மதி. அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்லிட்டான், அலா பிதிக்ரில்லாஹி, அறிந்து கொள்ளுங்கள். இந்த அறிந்து கொள்ளுங்கள்ன்ற வார்த்தையை ஏன் அல்லாஹ் தஆலா போறான்னு சொன்னா, இது காஷன் வேர்டு, அரபில எச்சரிக்கையினுடைய வார்த்தை. அலா அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் பள்ளத்துல விழ போறாரு, தம்பி தம்பி பள்ளம் வரதுப்பா அப்படியே சொல்லுவோம், இந்தாப்பா. ஒவ்வொரு ஊருக்காரங்க ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க, புரிஞ்சா? அவங்க ஒரு மாதிரி கூப்பிடுறாங்க இல்லையா? அல்லாஹ் கூப்பிடுற வார்த்தை என்ன? அலா, இந்தா நில்லு. நிம்மதியை தேடி எங்கெங்கயோ உன்னுடைய வாழ்க்கையை திருப்பி உலக ஆசாபாசங்கள்ல நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அடியானே, தபார் என்ன பாரு, பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ர்ல தான் உன்னுடைய கல்வி என்ன செய்யும், சாந்தி அடையும், நிம்மதி அடையும் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான். கூப்பிட்டு சொல்லிட்டான். நிம்மதி தேடி சுத்திக்கிட்டே இருக்க பாருங்க, நாம நிம்மதி தேடி சுத்திக்கிட்டே இருக்க பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், இந்த உலக வாழ்க்கைய யாரு அல்லாஹ்வை மறந்து, ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, தெளிவா சொல்லிட்டான். யாரு அல்லாஹ்வுடைய திக்ரை ஓரம் கட்டுகிறார்களோ, புறம் தள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு இந்த பரந்து விரிந்த உலகத்தை ரொம்ப நெருக்கடியாக மாத்திருவேன்னு சொல்லிட்டான். ஃபஇன்ன லஹு, நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கின்றது, மஈஷத்தன் லன்கா, மிகவும் நெருக்கடியான வாழ்வு. அப்போ நிம்மதியான வாழ்வும் நெருக்கடியான வாழ்வும் எதுல இருக்குங்க? திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யறது. அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுனா என்ன? நிம்மதியான வாழ்க்கை,
அல்லாஹ்வை திக்ரு செய்யறதுனால கிடைக்குது. நெருக்கடியான வாழ்க்கை அந்த திக்ருனால என்ன செய்யுது, அதை எடுக்காததுனால கிடைக்குது. இப்போ இந்த திக்ரு அப்படின்னு சொன்னா என்ன, அதை முதல்ல தெரியணும். நிம்மதியான வாழ்க்கைக்கும் நெருக்கடியான வாழ்க்கைக்கும் ஒரே காரணம் தான். திக்ரை எடுத்தா நிம்மதியான வாழ்க்கை, திக்ரை விட்டா நெருக்கடியான வாழ்க்கை. சொல்யூஷன் ஒண்ணுதான், சொல்யூஷன் ஒண்ணுதான். புரியுதா? அப்போ நிம்மதியான வாழ்க்கை திக்ருல இருக்குதுன்னு சொன்னா திக்ருனா என்ன, திக்ருனா என்ன? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ்னு தஸ்பீஹ் எடுத்து ஓதுறதுமா, இல்ல வேற என்னமுமா? என்ன நமக்கு தெரியணுமா இல்லையா? திக்ருனா என்ன ஹஜ்ரத் சொல்லுங்க. இது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்னு நான் ஓதிக்கிட்டே இருந்தேன்னா என் பிள்ளை குட்டிகளை யார் பார்க்கறது? என் பிள்ளை குட்டிங்களை யார் பார்க்கறது? என் மனைவி தாய் தகப்பன் என் மனைவிலாம் இருக்கிறாங்களா, அவங்களாம் யார் பார்க்கறது? பள்ளிவாசலில் நீங்கள் ஓதலாம், மோதினார் ஓதலாம், சரிதான். நீங்கள் ஓதலாம், மோதினார் ஓதலாம், சரிதான். பள்ளிவாசலில் இருக்கிறீங்க, என்ன செய்யலாம், ஓதிக்கலாம், சரிதான். நாங்கள்லாம் வேலை வெட்டிக்கு வெளியில் போகிறது இல்லையா? வேலை வெட்டிக்கு வெளியே போகிறது இல்லையா? நாங்கள் எப்படி தஸ்பீஹ் கைமா சொல்ல முடியுமா? தஸ்பீஹ் கைமா சுற்றி வர முடியுமா? நாங்கள் திக்ருன்னு சொன்னால் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அதனுடைய அர்த்தத்தை நம்ம அடைச்சிக்கிட்டோம். இபாதத்துன்னு சொன்னால் நம்மளுடைய மைண்டில் என்ன வருது? இபாதத்துன்னு சொன்னால் நம்ம மைண்டில் என்ன வருது? 5 வேளை தொழுகணும், 5 வேளை தொழுகணும். தொழுகை என்பது ஒரு பார்ட் ஆஃப் இபாதா. தொழுகைங்கிறது இபாதத்துல ஒரு பகுதி, இபாதத்துல ஒரு பகுதி. நம்முடைய மொத்த வாழ்க்கையும் இபாதத், நம்முடைய மொத்த வாழ்க்கையும் இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதுபோல வாழ்கிறது இபாதத். அவங்க என்னென்ன செஞ்சாங்க? அவங்க என்னென்ன செஞ்சாங்க? அவங்க தொழுவலையா, நோன்பு வைக்கலையா, அவங்க வியாபாரம் செய்யலையா, வணிகம் மேற்கொள்ளலையா, எல்லாமே செஞ்சாங்களே. ஒரு மனுஷன் என்னென்ன கேட்டகரிக்குள்ள வருவானோ அத்தனை காரியத்தையும் நபி செஞ்சாங்க. அத்தனை காரியத்திலையும் மாடலா இருந்துட்டு போனாங்க, ரோல் மாடலா இருந்துட்டு போனாங்க. இப்படிதான் செய்யணும், இப்படிதான் அரசனா எப்படி ஆளணும், கணவனா எப்படி நடக்கணும், மகனா தாய் தந்தைக்கு எப்படி செய்யணும், பிள்ளையா எப்படி செய்யணும். எல்லாத்திற்குமான வாய்மொழி ஹதீஸ்களும் உண்டு, வாழ்க்கை வழி நடைமுறைகளும் உண்டு. ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அப்போ இபாதத்துன்னு சொன்னா நம்ம எண்ணத்துல வர்றது என்ன? பள்ளிவாசலுக்கு போய் தொழுவுறது. சரி, அதைத்தான் சரியா செய்யறோமா? நாங்க எங்க ஹஜ்ரத் அங்கெல்லாம் வரப்போறோம்? எங்களுக்குன்னு வர்றதுக்கு நேரம் இருக்கு, எங்களுக்குன்னு வர்றதுக்குன்னு நேரம் இருக்கு. அப்போ வந்தா போதுமானது. எல்லாம் லேசாகி கொடுக்கணும். டாபிக் மாத்தி கொண்டு போனா என்ன செஞ்சிடும்? அப்போ வெறும் திக்ருன்னு சொன்னா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? தஸ்பீஹ் மணியை எடுத்து அசர்லையும் ஃபஜர்லையும் என்ன செய்யறாங்க, இமாம் சாப் ஓதுறாங்க, நம்மளும் தூங்குறோம் பின்னாடி. அது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அவங்க ஓதுவாங்க, நாம என்னமோ மௌன விரதம் இருக்கிற மாதிரி என்ன செய்வோம், நான் வாயை திறக்கிறேன்னா பாருன்னு உட்கார்ந்து இருப்போம். அதுன்னு நம்ம நினைச்சிருக்கோம். இல்ல, திக்ருன்னு சொன்னா இறை நினைவு, இறை நினைவு. அது எங்க மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? பள்ளிவாசல்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, பள்ளிவாசல் பஜார்ல இறை நினைவு தான். பள்ளிவாசல்ல மட்டுமா இறை நினைவு? பஜார்ல இறை நினைவு தான். அன்ஃபுஸ்ல அல்லாஹ், ஆஃபாக்ல அல்லாஹ். காலையில எந்திரிச்சோன்னு நினைச்சு பாத்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன செஞ்சான், எப்படி நான் படுத்தனோ அதே மாதிரி எல்லா சிஃபத்துகளோட எழுப்பி வச்சான். கை ஒர்க் ஆகுது, கண் ஒர்க் ஆகுது, காது ஒர்க் ஆகுது, பேச்சு ஒர்க் ஆகுது, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ். இறை நினைவுக்கு வந்து காலையில என்ன செஞ்சிட்டீங்க? அல்லாஹ்வை திக்ர் செஞ்சிட்டீங்க. நீங்க தஸ்பீஹ் மணி எடுத்து ஓதல, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ஒரு நினைப்பு உங்க கல்புக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, நினைப்பு உங்க கல்புக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அல்லாஹ்வை நீங்க திக்ர் செஞ்சிட்டீங்க. அல்லாஹ்வை நீங்க திக்ர் செஞ்சிட்டீங்க. ஒண்ணு நினைச்சுக்குங்க, அல்லாஹ்வை நாம திக்ர் செய்யவே முடியாது. அல்லாஹ்வை நாம திக்ர் செய்யவே முடியாது. அவன் நம்மை திக்ர் செய்யாம, அவன் முதல்ல என்ன செய்வான்? நம்மள அவன் முதல்ல திக்ர் செய்வான். அப்பதான் நாம அவனை திக்ர் செய்ய முடியும். ஃபதுகுரூனி, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள், அதுகுருக்கும், நான் உங்களை நினைக்கின்றேன். இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க? தஃப்சீர் எழுதுறாங்க, ஃபதுகுரூனி லிஅன்னி அதுகுருக்கும். அல்லாஹ்வை நீங்க நினைச்சு பாருங்க, ஏன்னா அவன் உங்க நினைப்புலயே இருக்கிறான்.
அவன் உங்க நினைப்புலயே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மள நினைச்சா அவனுடைய நினைப்பு நம்ம கிட்ட வரும். அவனுடைய நினைப்பு அவனை நினைக்கிற மாதிரி வரும். இப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய நினைப்பே வரலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஸ்பிரிச்சுவல் அட்டென்ஷன் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அவனுடைய தனிப்பட்ட ஆன்மீக கவனம் நம்ம மேல இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, முராகபா இத்திஹாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. இப்போ இவங்க ஃபோன் எடுத்து இங்கே வச்சுட்டு நீங்கள் வெளியில் போயிட்டாங்க, ஃபோன் எடுத்து வச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க, ஃபோன் இங்கே இருக்கு, இவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. ஆஹா பாய் ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்களே, இவங்களை பற்றி நான் ஒரு நினைப்பு நினச்சேன். அப்படி நினச்ச உடனேயே அவங்களுக்கு அது போகும், அவங்களுக்கு அது போகும். அப்போ தான் தொட்டு பார்ப்பாங்க பாக்கெட்டை. ஆஹா ஃபோனை விட்டுட்டு வந்துடுறேன், வேகமாக வருவாங்க. இப்போ தான் நினச்சேன். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க இதை? எத்தனை பேர் அனுபவிச்சு? இப்பதாங்க உங்களை பத்தி நினைச்ச போன் போட்டீங்க, இப்பதான் உங்களை பத்தி நினைச்ச போன் போட்டீங்க. ஆயுஷ் 100ங்க, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்த வந்துட்டீங்க. இதெல்லாம் யதார்த்தமா நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யதார்த்தமானது இல்ல. நமக்கு அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் உண்டான தொடர்பு எப்படின்னு அடியார்களுக்கு மத்தியில ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். நினைச்சுக்க, நீ கல்புல வச்சுக்க. நீ உனக்கும் மத்தியிலேயே இப்படிப்பட்ட தொடர்பு இருக்குன்னு சொன்னா உன்னை படைத்த எனக்கும் மத்தியில உனக்கு என்ன செய்யுது? ஒரு தொடர்பு இருக்குதா இல்லையா? விளங்குதா? டீப்பான ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா யாருக்கு விளங்கணும் நசீப் வச்சுக்கிறானா விளங்கட்டும். அல்லாஹ் நம்மை நினைக்காமல் அவனை நாம் நினைக்க முடியாது. அல்லாஹ்வை நாம நினைக்கிறோம்னு சொன்னா நம்மளுடைய கமாலியத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு என்ன செஞ்சாச்சு, நீ திக்ர் செஞ்சாச்சு இல்ல. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَمَا تَشَاءُونَ إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ. நீங்கள் ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது, நினைக்கவும் முடியாது அல்லாஹ் அதை பத்தி நினைக்காம. குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா, وَمَا تَشَاءُونَ அவர்கள் நினைக்க முடியாது, இல்லா أن يشاء الله, அல்லாஹ் அதை நினைக்காமல் அவர்கள் நினைக்க முடியாது. நாம ஒரு விஷயத்தை நினைக்கணும்னா கூட அல்லாஹ்வுடைய நினைப்பு அங்க ஒன்றி போகணும்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் ஒன்னு நினைக்கணும். நான் சொல்ல என்ன செய்யும்? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் 5 பொருள் வாங்கணும்னு என்ன செய்வீங்க, நினைச்சிட்டு போவீங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வேற பொருள் வாங்கிட்டு வருவீங்க. அதை விட்டுட்டு வேற பொருள் வாங்கிட்டு வருவீங்க. வீட்டில் மனைவி கிட்ட திட்டு வாங்குவோம். எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? ஏங்க இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ வாங்கிட்டு வந்துருக்கீங்களே. இப்போ வாங்கணும்னு தானே போனீங்க, நினச்சிக்கிட்டு வாங்கணும்னு தானே போனீங்க. அந்த சிந்தனை எங்கள் அல்லாஹ் கொடுக்கல பாருங்க. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அந்த சிந்தனையை கொடுக்கல பாருங்க. உங்க கண்ணில் எது மாட்டுச்சோ அதை வாங்கிட்டு வந்துட்டீங்க. உங்க கண்ணில் எது மாட்டுச்சோ அதை வாங்கி வீட்டுக்கு கொண்டு திட்டதுக்கு அப்புறம் ஞாபகம், ஆஹா ஆமா இதெல்லாம் வாங்க சொன்னாங்களே, வீட்டுல இதெல்லாம் வாங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு நினைப்பு வருது. அப்போ அல்லாஹ் அந்த நினைவை போடாம நாம ஒரு செயல்பாட்டுல ஒரு செயலை கொண்டு வர முடியாது. அப்ப அல்லாஹ்வை நினைக்கணும்னா அல்லாஹ் நம்மள நினைக்கணும், அல்லாஹ் நம்மள நினைக்கணும், அவனை நாம நினைக்கணும்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்யறதுக்கு எனக்கு கிருபை செய், உன்னை திக்ர் செய்யறதுக்கு எனக்கு கிருபை செய். நானா சுயமா என்ன செய்ய முடியாது, உன்னை திக்ர் செய்ய முடியாது யா அல்லாஹ், உன்னை நினைச்சு பார்க்க முடியாது யா அல்லாஹ். ஏன் நினைவை கொடுக்க மாட்டான் அல்லாஹ், ஏன்னா நினைவை கொடுக்க மாட்டான். அப்போ இந்த நிம்மதியான வாழ்க்கையை நாம அனைவர்களும் தேடுறோமே, இந்த நிம்மதியான வாழ்க்கை எங்கெங்க இருக்குது? அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்வதில் இருக்குது. திக்ருன்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு அமல் எடுத்து சில பேர் ஓதுவாங்க, அதுவும் திக்ர் தான், அதுவும் திக்ர் தான். சில பேர் என்ன செய்வாங்க, கையில தஸ்பீஹ் மணி எடுத்துக்கிட்டு ஓதணும்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தஸ்பீஹ் மணி என்ன செய்யும், கிலோமீட்டருக்கு 40 கிலோமீட்டர் போகும் ஸ்பீடு, கிடுக்கிட்டு என்ன செய்யும் தஸ்பீஹ் மணி. அதுக்கு பேரு திக்ரா, அதுக்கு பேரு திக்ரா. அந்த திக்ரு செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட என்ன, அல்லாஹ் என் கடனை போய்க்கிட்டு கவலையை நீக்கிட்டு அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு, இந்த திக்ரு செஞ்சுட்டு நீ உனக்கு அடி உழுவாம இருந்தாலே பெருசு. இந்த திக்ரு செஞ்சுட்டு உனக்கு உத உழுவாம இருந்தாலே பெருசு. இதுல வேற நீ கடனை 15 லட்சம் ரூபாய் கடனை இந்த திக்ரு செஞ்சுட்டு நீ கேட்கிற, எவ்வளவு தைரியம் நமக்கு, எவ்வளவு தைரியம். யாருலாம் 15 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, எப்படியாச்சும் என்ன செஞ்சிரு, நீக்கி வச்சிரு. எதை செஞ்சுட்டு? இந்த திக்ர் செஞ்சுட்டு. என்ன செய்தி, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டில் என்ன செய்தி, வீட்டில் பொண்ணு கல்யாணம் முடிச்சு போச்சா, வந்துடுச்சா அப்படின்னு எதெல்லாம் செஞ்சுட்டு கேட்கிறாரு, திக்ர் செஞ்சுக்கிட்டே கேட்கிறாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கைர் அந்த வேணாம், ஏன்னா அது ரொம்ப இதா இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான்,
தான் கல்புல இல்லாதத நாவல பேசுவாங்க. அவங்க முனாஃபிக்னு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. யகூலூன அல்சினத்துஹும் மா லைஸ ஃபீ குலூபிஹிம். அவங்க கல்புல இருக்காது, ஆனா அவங்க நாவல பேசுவாங்க. ரெண்டும் ஒத்து போகுதா? அல்லாஹ் கல்புல இல்ல, ஆனா நாவல சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்ன செய்து, நல்லா இருக்கிறீங்களா? என்ன செய்து, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு இருக்கும்போதே அதை பத்தி கேட்கிறோம். அப்போ நாவலவுல கேட்கிறோம், அது கல்பலவுல இல்ல. எங்க போய் சேருது பாத்தீங்களா? அதனுடைய ரூட் எங்க போய்? யகூலூன பி அல்சினத்திஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம். நாவல பேசுறாங்க, அது கல்புல இருக்காது. முனாஃபிக்கினுடைய டெஃபினிஷன் சொல்றான், யார் யார் முனாஃபிக்னு சொல்லி. அப்ப நாம என்ன செய்யறோங்க? இப்படிதானே நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படிதான் வாழ்க்கை. ஒன்றி போகணும், திக்ரோட ஒன்றி போகணும். திக்ர் எந்த கல்புல இருக்கோ அந்த கல்பு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், கஷ்டப்படுத்த மாட்டான். ஏன்னா தெளிவா சொல்லிட்டான் குர்ஆன்ல, தெளிவா அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் உங்களுடைய கல்புகள் நிம்மதி பெறும். தெளிவா சொல்லிட்டான். நீங்க திக்ர் செய்றீங்க, யா அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் நீ தான் கொடுத்த. ஒரு நிமிஷம் நாம சிந்திச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, திக்ரை மறக்கவே மாட்டோம். நாம நம்மள சிந்திச்சு பார்த்தா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. யார் தன்னை அறிந்து கொண்டார்களோ அவர்கள் தன் ரப்பை அறிந்து கொண்டார்கள். ரெண்டு கண்ணு காட்சி ஒண்ணு, ரெண்டு கண்ணு காட்சி ஒண்ணு. இந்த கண்ணுல ஒரு காட்சி, இந்த கண்ணுல ஒரு காட்சி நம்ம பார்க்க முடியுமா? என்னங்க அல்லாஹ் தஆலா என்ன படைப்புங்க நம்மளுது. எப்படி படைச்சிருக்கான் பாருங்க, எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. அல்லாஹ் அக்பர். கண்ணு ரெண்டு, காட்சி ஒண்ணு, ரெண்டு. இது ஒண்ணு தானே பிரெயினுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கொடுக்கறான் அதனுடைய இன்ஃபர்மேஷன். புரிஞ்சா? உள்ள இருக்கக்கூடிய நரம்புகளுடைய எண்ணிக்கை உலகத்தை ஒரு முறை சுத்தி வந்துடலாம், அவ்வளவு பெருசு. ஹெட்போனை காலையில போட்டு பிரிக்கிறதுக்குள்ள கஷ்டப்படுறான் மனுஷன். ஹெட்போனு ரெண்டு ஒண்ணு பிரிஞ்சு என்ன செய்யல, சுருங்கி போயிடு, எல்லாம் சேர்ந்து ஒன்னா கிடக்குது. பிரிக்கிறதுக்குள்ள என்ன செய்யுது, அவனுக்கு கை வலியா வந்துடுது. ஆனா எந்த சிக்கலும் எந்த இதுமே இல்லாம எல்லாம் தலை செஞ்சிருக்கிறான். உடல்ல எவ்வளவு பெரிய, எவ்வளவு எந்த அளவுக்கு நீளமான நர்வ்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அல்லாஹ் அக்பர். உலகத்தை ஒரு முறை சுத்தி வரலாமா? கிட்டத்தட்ட 94,000 கிலோமீட்டர் அளவுள்ள நரம்பு நம்முடைய உடல்ல வச்சிருக்கிறான் அல்லாஹ். பிளட் சர்க்குலேஷன் போய்கிட்டு இருக்கு, பிளட் சர்க்குலேஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த வேலையை அவன் கரெக்டா பாக்குறான் பாருங்க, அந்த வேலையை அவன் கரெக்டா பாக்குறான். அவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம தூங்குறான், ஆனா அவன் செய்ய வேண்டிய வேலை செய்யறான். அவன் செய்ய வேண்டிய வேலையை ஃபஜ்ர் தொழுவாம தூங்குறான். இவன் ஹார்ட் பீட் எதுக்கு நம்ம கரெக்டா ஒர்க் பண்ண வைக்கணும், லங்ஸ் எதுக்கு ஒர்க் பண்ண வைக்கணும். அவன் நம்ம மேல கோச்சிக்கிட்டதுனா நிப்பாட்டிட்டானா? நிப்பாட்டல. அவன் தான் அல்லாஹ், அவன் தான் அல்லாஹ். ஆனா அவனால செய்ய முடியும், அவனால செய்ய முடியும். புரிஞ்சா? எல்லா பார்ட்டுக்கும் அல்லாஹ் தஆலா கரெக்டான அந்த விஷயத்தை செஞ்சு கொண்டு போய் சேர்க்கிறான் பாருங்க, கொண்டு போய் சேர்க்கிறான். நம்ம நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? சாப்பிட்ற பொருள் என்ன மாதிரியான மெட்டீரியல் நம்ம உள்ள எடுக்கிறோம், என்ன மாதிரியான மெட்டீரியல் உள்ள எடுக்கிறோம், அது எப்படி டைஜஸ்ட் ஆகி வெளியே வருது, என்ன மாதிரி மெட்டீரியலா வெளியே வருது. அல்லாஹ் அக்பர். உள்ள அல்லாஹ் தஆலா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டே நடத்திக்கிட்டு இருக்கான், நமக்கு தெரியாது, நம்ம பாட்டு தூங்கிட்டு இருக்கோம். புரிஞ்சா? எந்த சப்தமும் இல்லாம எல்லா ஆர்கனும் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கு. லங்ஸ் ஒர்க் ஆகும் நமக்கு கேட்குதா, லிவர் ஒர்க் ஆகும் நமக்கு கேட்குதா. ஒரு ஆர்கன் இருந்தா, ஒரு இன்ஜினியரிங் யூனிட்னு இருந்தா அது சவுண்ட் வருமா இல்லையா? சவுண்டு வருமா இல்லையா? லங்ஸ் ஒர்க் ஆகுது கேட்கல, லிவர் ஒர்க் ஆகுது கேட்கல, பிரெயின் ஒர்க் ஆகுது கேட்கல. ஏன்னா நீ நிம்மதியா தூங்கணுன்றதுக்காக வேண்டி எல்லாத்தையும் சைலண்ட் ஒர்க்கிங், எல்லாமே ஒர்க் ஆகும், ஆனா வெளியில சவுண்ட் வராது. எல்லாமே ஒர்க் ஆகும். ஏன் வெளியில சவுண்ட் வந்தா என்ன செஞ்சு போயிடும், நிம்மதி இல்லாம மனுஷன் தூக்கமே இல்லாம போயிடும். ஒரு அம்மா என்ன செஞ்சிச்சு, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அந்த உங்களுக்கு என்ன அந்த ஆபரேஷன் செஞ்சிருக்கிறாங்க, ஹார்ட்டை மானிட்டர் பண்றதுக்கான ஒரு சின்ன டிவைஸ் என்ன செஞ்சிட்டாங்க, உள்ள வச்சுட்டாங்க. சின்ன டிவைஸ் உள்ள வச்சுட்டாங்க. அது அப்பப்ப கிங் 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 சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. 2 வருஷம் ஆச்சு நான் இரவுல தூங்கி. அந்த அம்மா நான் சொல்லுது, நான் இரவுல தூங்கி 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைஸ் சவுண்டு கொடுக்கறதுனால என்னால என்ன செய்ய முடியல, சரியா தூங்க. என்னங்க நம்மள அல்லாஹ் எப்படி தூங்க வச்சிருக்காங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாரையும் எப்படி பாதுகாக்கணும், எப்படி நம்மளெல்லாம் நிம்மதியா படுக்க வச்சு எந்திரிக்க வச்சு எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுக்குறானே. நம்மளுடைய படைப்பு, நம்முடைய படைப்பு. அல்லாஹ் அக்பர். கை பாருங்க,
ஒரு இன்ச்சு கூட இல்ல, ஒரு இன்ச்சு குறைய இல்ல. ஒரு இன்ச்சு கூட இல்ல, ஒரு இன்ச்சு குறைய இல்ல. புருவத்தை பாருங்க, எவ்வளவு காலமா இருக்கு, வளர்ந்துருச்சா? மீசைய பாருங்க, எவ்வளவு காலமா வந்துகிட்டே இருக்கு. புருவ முடிய வளராம தடுத்தவன் யாரு? மீச முடிய வளர விட்டவன் யாரு? நினைச்சு பார்த்தோமா ஏன் அப்படின்னு சொல்லி? புருவ முடி வளர்ந்துச்சா? மீச முடி, தாடி முடி வளருதா இல்லையா? ஒரே கருவிலே உண்டாகக்கூடிய இரட்டை குழந்தை, ஒன்னு ஆண் ஒரு பெண்ணு, ஒரு பெண் குழந்தைக்கு முடி நல்லா தாராளமா வளருது. முடி நல்லா தாராளமா வளருது. ஆண் குழந்தை மீச வளருது, தாடி வளருது. பெண் குழந்தைக்கு மீச வளரல, தாடி வளரல. எப்படிங்க படைப்பு இது? ஒரே கரு தானே, ஒரே தகப்பன் தானே. கருவுல அல்லாஹ் தஆலா வெளியில கொண்டு வரும்போது இது ஆண் இது பெண்ணுன்னு பிரிச்சு தனித்தனியா அதுக்கான அந்த சிஃபாத்துகளை கொடுத்தவன் யாரு? இதுதாங்க திக்ருல்லா. இதுதான் திக்ருல்லா. அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறது, அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறது. ஒரு இன்ச்சு கூட குறையிலேயே நம்மளுது. தக்கின டைலர்ட்ட கொண்டு போய் ஒரு இன்ச்சு கூட வச்சுட்டாரு, இல்ல ஒரு இன்ச்சு குறைய வச்சுட்டாரு, போய் திட்டுவோமா இல்லையா? பள்ளிவாசலுக்கு நான் இன்னைக்கு தான் என்ன செய்வேன், பெருநாளுக்கு ஒரு நாளைக்கு தான் போவேன் பள்ளிக்கு, அதுக்கு கூட போக விடாத ஆக்கிட்டேப்பா, அது கூட போக விடாத ஆக்கிட்டேப்பா. இது என்னப்பா இவ்வளவு பெருசா இருக்கு, இது என்னப்பா சின்னதா இருக்கு? போய் திட்டுறோமா இல்லையா? போய் திட்டுறோம். புரிஞ்சு. ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு இன்ச்சு கூட இல்லை, ஒரு இன்ச்சு குறைய இல்லை. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேட்டர்னுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, தனித்தனி பேட்டர்ன். எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகத்துல? எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? QR கோடு கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில். அந்த சின்னதா அந்த லைனா போட்டிருக்கோம். அந்த லைன் இடம் பத்தலன்னு சொல்லி QR கோடு கொண்டு வந்தான். ஏன் நீட்டை எவ்வளவு காலத்துக்கு போட்டு கொண்டு போக முடியும்? எவ்வளவு போட்டு கொண்டு போக முடியும்? இந்த 2 இன்ச்சு அளவுல இருக்கக்கூடிய இந்த விரல்ல எத்தனை கோடான கோடி பேட்டர்ன் தயாரிக்கிறான் பாருங்க அல்லாஹ். எத்தனை கோடான கோடி பேட்டர்ன். திக்ருல்லா இது. நினைச்சு பார்த்தோமா? அந்த கையை பார்த்து விரலை பார்த்து, யா அல்லாஹ் இந்த விரல்ல இவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சிருக்கிற, இந்த விரல்ல இவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சிருக்கிற. போன் போடுறோம் வீட்டுக்கு, மனைவி எடுக்கிறதுக்கு பதிலா மனைவியுடைய தாய் எடுத்துட்டாங்க. ஹலோ அப்படின்னா அந்த ஒரு ஹலோல கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க அது மனைவியா இல்ல மகளா இல்ல இது மனைவியா யாருன்னு சொல்லி என்ன செஞ்சிருவீங்க? ஒரு ஹலோல கண்டுபிடிச்சிருவீங்க. அம்மா இல்லையாமா, அம்மாட்ட கொடுமா. மக எடுத்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்வோம்? அம்மாட்ட கொடுமா. ஏன் நீங்க சவுதில இருந்து டிராஃப்ட் அனுப்பியிருக்கீங்க, வேற யாருன்னா எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அதே மாதிரி குரல் இல்லி பாருங்க, கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. மனைவி யாரு, தாய் யாரு, மக யாரு. 5 பொம்பளைங்க புர்கா போட்டு வர்றாங்க, உங்க மக யாருன்னு கரெக்டா உங்களுக்கு தெரியும், உங்க மனைவி யாருன்னு கரெக்டா உங்களுக்கு. ஏன் நடை உடை பாவனை எல்லாத்துலயும் தனித்தனியா அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இதெல்லாம் என்ன நினைச்சீங்க? அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். எப்படி மௌலா தனித்தனியா படைச்ச, எப்படி தனித்தனியா படைச்ச? இத்தனை கோடி மக்களுக்கும் இத்தனை கோடி டோன், இத்தனை கோடி டோன், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான வாய்ஸ், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாய்ஸ். கூட்டத்துல இருந்து கூப்பிட்டா யாருன்னு கரெக்டா ரெகனைஸ் பண்றோம். நம்ம கூட்டத்துல இருந்து கூப்பிட்டா கரெக்டா என்ன செய்யறோம், யாருன்னு ரெகனைஸ் பண்றோம், இவங்க தான் நம்மளை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் திக்ருல்லா தான், இதெல்லாம் திக்ருல்லா தான். புரிஞ்சா? இதை நம்ம நினைச்சு பார்த்தாலே அல்லாஹ்வை திக்ர் செய்யறோம்னு அர்த்தம். வெறும் இது மட்டும் திக்ர் இல்ல, வெறும் இது மட்டும் திக்ர் இல்ல. நீங்க டைப்பிங் ஸ்பீடு, நீங்க நிறைய பேர் என்ன செய்வீங்க, ஐடில ஒர்க் பண்றவங்க இருப்பீங்க, கட 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 கடன்னு என்ன செய்வீங்க, வேலை செய்றீங்க, பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க, எல்லாமே அல்லாஹ்வுடைய திக்ர் தான். கட கட ஒர்க்கிங் யாருங்க கொடுத்தா? கட கட ஒர்க்கிங் யாரு கொடுத்தா? நீங்க உங்களுடைய கஸ்டமர்ட்ட பேசுறீங்க, உங்களுடைய கஸ்டமர்ட்ட பேசுறீங்க, அந்த ஸ்டாக்கிங் ஸ்பீடு யார் கொடுத்தா? இப்படிதான் பேசணும். இல்மு அல்லாஹ்வுக்கு சொந்தம், அறிவு அல்லாஹ்வுக்கு சொந்தம். இதை பேசணும், இதை பேசக்கூடாது, இதை பேசினா அவங்க நம்மளை தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படின்னு இதை பேசணும், இதை பேசக்கூடாதுன்ற அறிவு கொடுத்தவன் யாரு? இதை பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி அறிவு கொடுத்தவன் யாரு? பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, நிறைய பொம்பளைங்க நிக்கிறாங்க, பொம்பளைங்க அங்க நிக்கிறாங்கன்னா நம்ம ஓரமா நிக்கணும், அந்த அறிவு கொடுத்தவன் யாரு? பக்கத்துல போய் இப்படி வரிசைக்கு நின்னீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க? அந்த பொம்பளை செருப்பு கழட்டி அடிக்க மாட்டா? அங்க போய் நிக்க கூடாதுன்ற அறிவு கொடுத்தவன் யாரு? அவங்களோட போய் நிக்க கூடாது, நம்ம தனியா நிக்கணும். ஒரு ஆம்பளை ஆளு, பொம்பளைங்க எல்லாம் தனியா நிக்கிறாங்க, நம்ம அங்க போய் நிக்க கூடாதுன்ற அந்த அறிவு கொடுத்தவன் யாரு? பிரிச்சறியக்கூடிய அந்த சிந்தனை, பிரிச்சறியக்கூடிய அந்த சிந்தனை யாருங்க கொடுத்தா? இதெல்லாம் அல்லாஹ் தாங்க கொடுத்தான். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான்னு நீங்க நினைக்கிறதுக்கு பேர் அல்லாஹ் திக்ர் செய்யுது.
இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான்னு இப்படி ஒண்ணுல நீங்க அல்லாஹ்வை பார்த்தீங்கன்னா காலையில தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து இரவு திருப்பி படுக்க போற வரைக்கும் அல்லாஹ் திக்ர்லயே நினைக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய திக்ர்லயே இருக்கிறீங்க. இந்த திக்ர்ல இருக்கக்கூடிய கல்புக்கு கஷ்டமே வராது. இந்த திக்ர்ல இருக்கக்கூடிய கல்புக்கு கஷ்டமே வராது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய உள்ளத்துக்கு எப்பவும் நிம்மதி தான் சொல்லி என்ன செஞ்சிட்டான், தெளிவா சொல்லிட்டான். நீங்க அல்லாஹ்வுடைய திக்ர்லயே இருக்கிறீங்க. எதை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ர், எதை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ர். வீட்டுக்கு போனீங்க, மனைவி பார்த்தா அல்லாஹ்வுடைய திக்ர். ஏன் அல்லாஹ்வுடைய தலைவலின்னு கையை வச்சா மனைவி தண்ணியோட வர்றாங்க, என்னங்க தலைவலிக்குதா, என்னங்க டீ போட்டு வர்றேன். நீங்க யாருங்க கூப்பிட்டீங்க, வந்தது யாருங்க, அல்லாஹ்னு நீங்க தலையில கைய வச்சா என்னங்கன்னு சொல்லி உங்க மனைவி வர்றாங்க, என்ன வாப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லி உங்க தாய் வர்றாங்க. யாரை கூப்பிட்டீங்க, யாரு வர்றா, யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. என்ன நானும் பக்கத்துல வந்து நிக்கிறாங்கல்ல, தாயா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், அதுவும் திக்ர் தான், அதுவும் திக்ர் தான். யா அல்லாஹ் நான் உன்னை கூப்பிட்டேன், இந்த சூரத்துல எனக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தேன், இந்த சூரத்துல எனக்கு டீ கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி மனைவி அரவணைக்கிறீங்க பாருங்க, அல்லாஹ் சிரிக்கிறானா. காலையில குளிச்சு முடிச்சிட்டு டீயோட போய் மனைவிய கணவன் எழுப்புனா ஃபஜ்ர் தொழுகைக்கு, இந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் புன்னகைக்கிறானா. மனைவி போய் எழுப்புறது இல்ல, மனைவியை போய் கணவன் எழுப்புறது. மா ஃபஜ்ர் நேரம் ஆச்சு எந்திரிமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இந்த காட்சியை பார்க்கிற அல்லாஹ் சிரிக்கிறானா. பாருங்க, இது திக்ர் தான், வாழ்க்கையே திக்ர் தான். அப்படி திக்ரை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு அது திக்ர் வேற நாம வேற இருந்தோம்னு சொன்னா கஷ்டப்பட வேண்டியதுதான், கவலைப்பட வேண்டியதுதான். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.